ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இறால் வடை பண்ண போகிறோம். இறால் வடைக்கு வந்து தேவையான பொருள் வந்து தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை, இறால், மல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள். இது எல்லாம் தான் இந்த இறால் வடைக்கு தேவையான பொருள். கொஞ்சம் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் கொஞ்சோண்டு போடணும், கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இறாலை போட்டுக்கணும். அப்புறம் வந்து தேங்காய், இது நம்ம வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போட்டுக்கணும். பெருஞ்சீரகத்தூள், தனி மிளகாய் தூள். நீங்கள் குட்டீஸ் கொடுக்குறதா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து லைட்டாக காரம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொர அரைச்சிக்கணும். அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இதேமாரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இறால் வடை பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஆன பிறகு தண்ணியில் வந்து லைட்டாக கையை நனைச்சிட்டு, அப்புறம் வந்து நல்லா ரவுண்டாக அந்த நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து ரவுண்டாக எடுத்து தட்டி, அப்புறம் வந்து இதுமாரி தட்டிக்கணும். நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. கரெக்டாக சென்டராக வந்து நம்ம ஸ்டவ் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உள்ளாரையும் அந்த மாவு வந்து வெந்து வடை இந்த ப்ரௌனிஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டபுள் சைடும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதேமாரி இப்போ எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.